ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து நேத்து ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாணவர்கள் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஏன் வந்து என்னுடைய நேம் வந்து செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து வரல, கட் ஆஃப் மார்க் வந்து எங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளவு மார்க், அதை எப்படி நான் வந்து கரெக்டா வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து செக் பண்றது, அதே மாதிரி செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து ஏன் வந்து உங்களுடைய நேம் வந்து வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு டவுட் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம தெளிவான ஒரு அப்டேட்டா வந்து இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து கவனிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க, நம்ம ஸ்டூடெண்டோடைய ஒரு மார்க் நம்ம எடுத்திருக்கோம். இவங்களோட மார்க் வந்து எக்ஸாம் வந்து ஜூனியர் பெயிலிஃப் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. தமிழ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏல வந்து 48 மார்க்கும், பார்ட் பில வந்து மீதி இருக்கக்கூடிய பார்ட் பில வந்து 95 மார்க்கும் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம டோட்டலா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 143 மார்க் வந்து வருது. அப்போ இவங்க பேர் வந்து பட்டியல வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஏன், எதனால உங்களோட பேர் வந்து வரல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹை பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்மளால வந்து தெரிய வருது. என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் வந்து ஒரு 150, 145, 140 தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இந்த முறை வந்து ரொம்ப ஹை 155க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 160 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து பிசி கம்யூனிட்டி அப்படின்னா பிசிக்கு நேரா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான் நம்ம வந்து பார்க்கணும். அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மாறும். 143க்குலாம் வந்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேபி செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா சான்ஸ் இருக்கும். என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் படி செகண்ட் ரவுண்ட்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது லோ, அதே மாதிரி கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஹை. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து யாரு பட்டியல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து வைவாக்கு வந்து போவாங்க. அந்த வைவால மோஸ்ட்லி ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். வைவாலாம் பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்குலாம் வந்து டஃப்பாலாம் இருக்காது. அது வந்து ஈஸியா நம்ம வந்து உள்ள வந்து போயிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மார்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க எந்த கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி தான் நீங்க பார்க்கணும். உங்க கம்யூனிட்டியை விட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கம்யூனிட்டியோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியோ நீங்க பார்க்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசின்னு வச்சுக்கோங்களேன். பிசி அப்படின்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 116 மார்க் தானே, ஏன் வந்து என்னோட நேம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப இந்த டிஎம் பண்ணியிருந்தவங்க மட்டும் என்கிட்ட கேட்கல, நிறைய பேர் வந்து இது ஒரு டவுட்டாவே வந்து கேக்குறீங்க. 116 மார்க், ஆனா என்னுடைய மார்க் வந்து 150, என்னுடைய மார்க் 137, ஏன் வந்து என்னுடைய மார்க் வந்து வரல, என்னுடைய ஷார்ட் லிஸ்ட் வந்து என்னோட நேம் வந்து ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. இந்த இடத்துல பிசி அப்படிங்கறது வந்து பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா? அதர் தென் பிசிஎம் அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ்லயே வந்து முஸ்லீமும் இன்க்ளூடிங் ஆவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டபிள்யூ அப்படிங்கிறது வந்து உமன், பெண்கள். டிடபிள்யூ அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னா ஆதரவற்ற பெண்கள் சொல்லுவோம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட இறந்தவங்க, அந்த விதவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் விடோ. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் 170 மார்க்குக்கு அவங்க 116 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் ஆவாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. அடுத்த கட்டமா வைவாக்கு வந்து அவங்க வந்து மூவ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து இது வந்து எக்ஸாமினர்ங்கிற போஸ்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சீனியர் பெயிலிஃப் அப்படிங்கிற ரோலுமே வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிசி அதர் தென் பிசிஎம் உமனுக்கு வந்து 157 மார்க். ஆனா சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை. இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணி இருந்ததுக்கு சூப்பரா வச்சு செஞ்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. நம்ம ரீசெண்டா இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் நம்ம வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு வச்சு செஞ்ச ஒரு தருணம் தான் நேத்து ஈவினிங் போல, நேத்து ஆஃப்டர்நூன் போலவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு தூக்கம் வந்திருக்காது. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ப்ரியாரிட்டி 20 வரைக்கும் இருக்கு. ஆனா இதுல நான் நோட் பண்ண வரைக்கும் ப்ரியாரிட்டி 7 வரைக்கும் தான் அவங்க வந்து கட் ஆஃப் மார்க்காவே வந்து கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 13 ப்ரியாரிட்டி வந்து எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியல ஹைரிங் பண்றவங்களுக்கு. பட் நம்மளுக்கு வந்து பேக்எண்ட்ல இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே வந்து தெரியல. சரிங்களா?
ஏன்னா ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது 20 விதமான ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கொடுத்துருந்தாங்க செலக்ட் பண்ற மாதிரி. ஆனா அவங்க வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கறதுல வந்து நம்ம தேடி பார்க்கும்போது அதிகபட்சம் வந்து 7 வரைக்கும் தான் ப்ரியாரிட்டி என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜிடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டேன்ல ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து 7 வரைக்கும் ப்ரியாரிட்டி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. 137 மார்க்குக்கு மேல இருக்கக்கூடியவங்க செலக்ட் ஆயிருக்காங்க ஆவாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜெராக்ஸ் ஆபரேட்டர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல ஜெராக்ஸ் ஆபரேட்டர் ஜிடி அப்படிங்கிற வந்து ஜெனரல் டேன்ல வந்து உமன்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் விலோல இருக்கக்கூடியவங்க 94 மார்க். என்ன ப்ரோ இவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியான மார்க் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை பண்றதுக்கு. ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஜென்ரல்ல இருப்பாங்க பாத்தீங்களா, ஜென்ரல்னா வந்து ரொம்ப ஹை ப்ரியார இது காம்படிஷன் யாருக்கு இருப்பாங்க அப்படின்னா, பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, இந்த எஸ்சி கேட்டகரி நார்மலா எந்த ஒரு ப்ரியாரிட்டியுமே இல்லாம காமனா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கு. 155, 160 மார்க்குக்கு மேல யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து மார்க் வந்து அதாவது ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆயிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து மார்க் வந்து பார்க்கணுமே தவிர, பிசியா ப்ரோ நானும் பிசி தான். ஆனா என்னோட மார்க் வந்து 150. ஆனா இதுல வந்து மார்க் வந்து 135 தான் கொடுத்திருக்காங்க. ஏன் வந்து ஷார்ட் லிஸ்ட்ல என்னோட நேம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டா இருக்கு. இப்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிசிலேயே பல விதமான கேட்டகரி அப்படிங்கிறது வந்து இருக்கு. பிசில வந்து பிசி அப்படிங்கிறது பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி அப்படிங்கிறது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி அப்படிங்கிறது ஷெட்யூல் காஸ்ட். இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அந்த கேட்டகரியில பி அப்படிங்கிறது வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது அர்த்தம். ப்ரியாரிட்டி 2 ப்ரியாரிட்டி 2ல உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரியில அந்த ப்ரியாரிட்டி 2 அப்படின்னா பிஹெச்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஹெச்டி சர்டிஃபிகேட்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு 122 மார்க் இந்த இடத்துல இருக்கு. அப்பனா உங்களுடைய மார்க்கும் 122 அப்படி இல்லைன்னா 122க்கு மேல 123, 124, 125க்கு மேல போகுது அப்படின்னா தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இல்ல 120 மார்க் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம நேத்தே வீடியோ வந்து அப்டேட் பண்ணிருந்தோம். அதையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதுல வந்து மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. the following candidates are provisionally அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வைவாக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிருக்கோம். என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸர் சர்வர், ப்ராசஸர் ரைட்டர் அண்ட் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் அப்படிங்கிற நமக்கு வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. எந்த டேட்ல வரணும் அப்படின்னா 17/3/2025 மண்டே, அதாவது மண்டே அப்படிங்கறது நமக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 8:30 AM 8:30 AM-க்கே இவங்க எல்லாருமே வந்து வர சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஒரு குட்டி குட்டியா ஒரு 100 பேரை வந்து பாத்தீங்கன்னா 8:30க்கு, ஒரு 101வது பேர்ல இருந்து ஒரு 9:30க்குன்னு சொல்லிட்டு டைமிங் மேல போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் வந்து பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் ஆயிருக்காங்க இந்த வருஷம். அதனால நிறைய பேர் வந்து அடுத்து என்ன பண்ணணும், ஒரு தகுதியுள்ள நபரை வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா நாலேஜ் இல்லாம நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம தெரியாத விஷயங்கள்ல நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் எம்ஹெச்சிசி மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் நீங்க வந்து ரெடி ஆயிட்டு, ஏன்னா படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே படிச்சிடலாம், எல்லாருமே மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த ப்ராசஸர்ல போயிட்டு அந்த என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, எப்படி நம்ம வந்து அட்டன் பண்றது, எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்றது, நிறைய பேர்லாம் டிஎன்பிசில நல்ல டாப்பர்ல ஆனவங்க எல்லாம் வந்து இன்னமும் கவுன்சிலிங் எப்படி போறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க ஒரு தெளிவா வந்து கொடுக்கணும். அதுவும் வந்து கொடுக்கறது கிடையாது. மொட்டை இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை லிஸ்ட் தூக்கி கொடுத்துறாங்க. அதுல வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிடணும். 100ல இருந்து ஒரு 200 வரைக்கும் காலையில 8:30 மணிக்கு வந்துருங்க. 101வது ஆள்ல இருந்து 500வது ஆள் வரைக்கும் வந்து 9 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். பட் அவங்க அப்படி பண்ணல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்டிஸ்ட் ஆனவங்க டோட்டலா நம்மளுக்கு வந்து 392 பேரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நேத்து மட்டுமே. அது எந்த ரோலுக்கு அப்படின்னா அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்கள 392 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. 392 பேருமே வந்து 14ஆம் தேதி மார்ச் மாசம் திங்கட்கிழமை காலையில 8:30 மணிக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வரும்போது என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து அட்டாச் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஎஸ்டிஎம், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட், டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிபிகேட், ப்ரியாரிட்டியா நீங்க என்ன கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே நீங்க கொண்டு வரணும். எக்ஸ் சர்வீஸ் கேட்டகரி இருக்கீங்கன்னா அது வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து வைவாக்கு போகும்போது கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வைவா ரூமுக்கு நம்மள வந்து அலோவ் பண்ணுவாங்க.
அதனால இப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யாரெல்லாம் ஹாய் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த குரூப் 4 எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஏன்னா இது வந்து 10th லெவல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு யாரெல்லாம் டாப்பரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதுல மார்க் வந்து அதிகமா வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா ஷேர் பண்றேன். ஸோ இதை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவா வந்து கிளியரா வந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். செலெக்ஷன் லிஸ்ட்ல அதாவது சர்ச் லிஸ்ட்ல வந்து உங்களோட நேம் வந்து வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னுடைய பர்சன்டேஜ்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 70% உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். மீதி 30% நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய வைவா தான். சரிங்களா? ஏன்னா வைவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வைவால வந்து அவங்க எப்படி எப்படி எந்த மாதிரி கான்செப்ட்ல நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீதி வந்து ஒரு 30 மதிப்பெண்கள் இருக்கு. 170ல 200 மார்க்குக்கு 170 மதிப்பெண்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம். மீதி 30 வந்து வைவா. இந்த 30ல குறைஞ்சபட்சம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 12 மார்க். அப்ப நான் 12 மார்க் எடுத்தா எனக்கு வந்து வைவால வந்து கிடைச்சுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. வைவா முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 192 பேர்ல நிறைய பேர் அடியாவாங்க. நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல. இருக்கக்கூடிய ரியாலிட்டி சொல்றேன் ஓப்பனா. வேற யாரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க, கைட் பண்ணி கூட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? 30 மார்க் அப்படின்னா அதுல வந்து 12 மார்க்கு மினிமம் குறைஞ்சபட்ச தகுதி மார்க் தான் 12. அப்ப நான் 12 மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைச்சுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களை மாதிரி நிறைய பேர் 12 மார்க் எடுப்பான். பிசில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் 12 மார்க் எடுப்பாங்க. எம்பிசில உங்களை மாதிரியே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் 12 மார்க் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 1:3 இவங்க சொன்னது வந்து 1:3. ஆனா எனக்கு தெரிஞ்ச கட் ஆஃப் இந்த அளவுக்கு ரொம்ப ஹையா வந்திருக்கு. 1:5 இல்ல 1:6 1:7 ரேஞ்சுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 1:3 அப்படின்னா ஒரு ரோலுக்கு வந்து 3 பேரை கூப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த 3 பேர் யாரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அந்த ப்ரியாரிட்டி உள்ளவங்க, ப்ரியாரிட்டி இல்லாதவங்க, மார்க் அதிகமா எடுத்தவங்க அப்படிங்கிறதான் கொடுத்திருக்காங்க. விகிதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்ணுக்கு ஒத்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரே மாதிரி பிசில இருக்கக்கூடியவங்க 153 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 183 மார்க் 5 பேர் எடுத்திருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து நாங்க வாய்மொழி தேர்வுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கறத இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு கைடு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு மேக் பண்ணி நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் லிங்க் எல்லாமே கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.